நாளைக்கு மே 7 திராவிட மாடல் அரசு 5வது ஆண்டுல அடியெடுத்து வைக்க போகுது. நாளைக்கு தேர்தல் அறிக்கையில சொன்ன பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். தேர்தல் அறிக்கையில் சொல்லாத பல திட்டங்களையும் தொலைநோக்கு பார்வையோடு அதையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அதே போல சாதனைக்கு மேல் சாதனையை நம்ம திராவிட மாடல் அரசு தொடர்ந்து நிகழ்த்திட்டு இருக்கு. அந்த மகிழ்ச்சியோடு தான் உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நான் இன்னைக்கு பெற்றிருக்கிறேன். நம்ம எந்த மாதிரியான சூழ்நிலையில ஆட்சி பொறுப்பை ஏற்றோம், மற்ற எல்லாரையும் விட பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். முந்தைய ஆட்சியாளர்களால சீரழிஞ்ச 10 ஆண்டு கால நிர்வாகம் ஒரு பக்கம், மதவாதம் உள்ளிட்ட பிற்போக்கு தனங்களுக்கு இடமளிச்சு இந்திய நாட்டையே சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலை ஒரு பக்கம், தமிழ்நாட்டுக்கு எந்தவித ஒத்துழைப்பு தர மறுக்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய இன்னொரு பக்கம். இதெல்லாம் சமாளிச்சு நம்ம ஆட்சி நடத்திட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டை மீண்டும் வளர்ச்சி பாதையில கொண்டு போகணும் என்ற எண்ணம் தான் எனக்குள்ள இருந்துச்சு. சரியான இலக்கை நிர்ணயிச்சு அதை நோக்கி உறுதியாக பயணிச்சு நிச்சயம் சாதிக்க முடியும் என்பதற்கு இந்த 4 ஆண்டு கால திராவிட மாடல் அரசு சாட்சியமாக அமைஞ்சிருக்கு. அரசுகளை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு கொள்கை அரசு, இன்னொன்னு சேவை அரசு. நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் கொள்கை சேவை 2லையும் சிறந்து விளங்குகிற அரசாக விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த 4 ஆண்டுல எப்படிப்பட்ட நெருக்கடிகள்லாம் வந்துச்சு, எவ்வளவு அவதூறுகள் பரப்பப்பட்டுச்சு, வேற யாரையும் விட உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் எந்த இடத்துலயும் நாங்க கொள்கையில தடம் மாறல. எந்த சூழ்நிலையிலும் மக்களுக்கான சேவைகள் வழங்குறதுல இருந்து நாங்க சோர்ந்து போகல. நீங்க நேர்மையாகவும் ஆக்கபூர்வமாகவும் அணுகுமுறையோடும் செயல்பட்ட காரணத்தாலதான் அரசோட சாதனையை மக்கள் மனசுல இன்னைக்கு நிலைச்சி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் விமர்சனங்களை முன்வச்சா அதனை ஆக்கபூர்வமாக நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் தான். நம்ம திட்டங்களை பார்த்து பல்வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசுகள் அந்த திட்டங்களை அவங்களும் அதே முறையை பின்பற்றணும், அதே மாதிரி திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று அவங்களும் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட திட்டங்களை நீங்க மனப்பூர்வமா பாராட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். விமர்சனம் வேணாம்னு நான் சொல்லல. என்னுடைய 60 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் விமர்சனங்களால நான் சிதைக்கப்பட்டிருக்கக்கூடிய என்பது உங்களுக்கு தெரியும். எனவே நம்முடைய அரசோட திட்டங்களை இன்னும் செம்மைப்படுத்துவதற்காக தான் கருத்துக்கள் ஆலோசனை இருந்தா நீங்க எடுத்து சொல்லணும். தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை மேலும் வலுப்படுத்துவதற்கு உங்கள் ஆழமான பரந்துபட்ட பார்வை அனுபவம் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக நிச்சயமாக இருக்கும். சமத்துவம், சமூக நீதி, சமதர்மம், சகோதரத்துவம், மதச்சார்பின்மை, மொழிப்பற்று, இன உரிமை, மாநில சுயாட்சி, ஒன்றியத்தில கூட்டாட்சி ஆகிய அரசியல் பண்பாடுகளை கொண்ட மண் நம்முடைய தமிழ்நாடு. இந்த லட்சியங்களை அடையும் பயணத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்த பயணத்தில் ஊடகங்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய பங்கு மிகவும் முக்கியமானது. எனவே தனிப்பட்ட ஸ்டாலினையோ திராவிட முன்னேற்ற கழக அரசையோ நீங்க பாராட்டணும் நான் கேட்கல, தமிழ்நாட்டை பாராட்டணும் கேட்கிறேன். தமிழ்நாட்டோட வளர்ச்சியும் தனித்துவத்தையும் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். அதற்காக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.